வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சீனியர் சேல்ஸ் மேனேஜர். நண்பர்களே, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் பாலிசி நேத்திக்கு லான்ச் ஆயிருக்கு. இந்த பாலிசியை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் A to Z இன் டெப்த்தாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், அதனால தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க. இந்த பாலிசியை பற்றி முதல்ல ஒரு லைனில் சொல்லணும்னா, நம்ப முடியாத கவரேஜ்கள் வச்சுருக்காங்க. எஸ் நண்பர்களே, நான் இந்த வீடியோவில் அடுத்தடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த சில கவரேஜ்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். ஏனால் இந்த பாலிசியில் இருக்கிற கவரேஜ்கள் இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் கொடுக்காத கவரேஜ்கள் சிலதை கொடுத்துருக்காங்க. ஸ்டார் ஹெல்த்தில் மட்டும் இந்த கவரேஜ் இதுக்கு முன்னால் இல்லை. இந்தியாவில் இருக்கிற எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் சில கவரேஜ்கள் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான பெனிஃபிட்ஸை இந்த பாலிசியில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இதை ஒரே லைனில் சொல்லணும்னா, நம்ப முடியாத இந்தியாவிலேயே இல்லாத சில கவரேஜ்கள் இருக்கிற இந்த பாலிசி. நண்பர்களே, நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா, இது மாதிரி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிற விஷயங்களை நாம் உங்களுக்கு அடிக்கடி இந்த சேனலில் வீடியோக்கள் மூலமாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவை பற்றி இருக்கிற பெனிஃபிட்ஸை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா, இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணலாம், உங்கள் கஸ்டமர்களுக்கு கொடுக்கலாம், தனிநபர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகும். வாட் இஸ் அ ஹெல்த் இன்சூரன்ஸ்? பேசிக்கலான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சூப்பர் ஸ்டார் பாலிசி பற்றி சொல்ல போகிறேன். கவர்டு என்னென்னவெல்லாம் கவர் ஆகும் சார் ஹெல்த் இன்சூரன்ஸில்? ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சிஸ் கவர் ஆகும், இவ்வளோதான். வெயிட்டிங் பீரியட் கட்டாயம் இருக்கும், எல்லா பாலிசிலையுமே இருக்கும். 30 நாள் வெயிட்டிங் பீரியட் இருக்கும், 2 இயர் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற வியாதிகளுக்கு 3 வருடம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். எல்லா பாலிசிலையுமே பொது. எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கும், கவர் ஆகாத சில விஷயங்கள் எல்லா பாலிசிலையும் இருக்கும். இந்த பாலிசிலையும் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. நான் வீடியோவை பொறுமையாக பாருங்க, நான் உங்களுக்கு எவ்ரிதிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட் இஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுல இந்த பாலிசியில் சூப்பர் ஸ்டார் பாலிசியில் என்னென்னவெல்லாம் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாக கவர் பண்ணிக்கலாம், ஃபேமிலி கவர் பண்ணிக்கலாம், மல்டி இண்டிவிஜுவல் கவர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ வெரி நியூ. மல்டி இண்டிவிஜுவல்னா என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களுக்கு வெவ்வேறு சம் அஷ்யூர்ட் பாலிசியை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் 10 லட்சம், குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம், கம்மியாக கொடுக்கலாம். அல்லது 50 லட்சம் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும், குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் 10 லட்சம் கொடுத்துக்கலாம். கூட அப்பா அம்மாவை சேர்த்துக்கலாம், மாமனார் மாமியாவை சேர்த்துக்கலாம், அக்கா தங்கச்சிகளை சேர்த்துக்கலாம். அந்த ஃபேமிலியில் இருக்கிற யாரை வேணாலும் நீங்கள் இந்த பாலிசியில் சேர்த்துக்கலாம். திஸ் இஸ் அ மல்டி இண்டிவிஜுவல் கவர் பாலிசி. ஃப்ளோட்டர் அப்படின்னா, ஃபேமிலி அப்படின்னா 2 அடல்ட், அப்பா அம்மா 4 குழந்தைகள் வரைக்கும் சேர்த்துக்கலாம். மேக்சிமம் பாலிசியில் 2, 3 தான் இருக்கும். இந்த பாலிசியில் மட்டும் 4 குழந்தைகளை சேர்த்துக்கலாம். குழந்தைங்களோட வயசு 91 நாள்ல இருந்து 25 வயசு வரைக்கும் சேர்த்துக்கலாம். டேர்ம் 1 இருந்து 5 வருட பாலிசி எடுத்துக்கலாம் சார். 1 இயர் பாலிசி எடுத்துக்கலாம், 2 இயர் எடுத்துக்கலாம், 3 இயர் எடுத்துக்கலாம், 4 இயர் எடுத்துக்கலாம், 5 இயருக்கு கூட லாங் டேர்ம் பாலிசி இந்த பாலிசி எடுத்துக்கலாம். ப்ரீமியம் எப்படி பே பண்ணலாம்னா, மந்த்லி மோட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லியும் இந்த பாலிசியில் நீங்கள் எடுத்துக்கலாம். நோ ஏஜ் லிமிட் சொல்லிட்டாங்க நண்பர்களே. 18 வயசுலேருந்து பெரியவங்களை ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஆட் பண்ணோம்னா கூட 18 வயசுலேருந்து ஏஜ் லிமிட் இல்லை. 80, 90, 100, 110 எந்த ஏஜாக இருந்தாலும் இந்த பாலிசியில் ஆட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் எ சூப்பர் ஸ்டார் பாலிசியோடைய பேசிக் எலிஜிபிலிட்டி. ஓகே, 3 பெனிஃபிட்ஸ் இருக்கு சார் இந்த பாலிசியில். இந்த 3ஐயும் தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 3 பெனிஃபிட் என்னங்கிறதையும் இண்டிவிஜுவல் ஸ்லைடில் போகும். வேணுங்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 3 பெனிஃபிட் என்னென்னா, பிளான் எசென்சியல் அப்படின்னா முக்கியமாக இந்த பாலிசியில் இன்பில்டாக இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், இந்த பாலிசின்னு எடுத்தாவே இந்த பெனிஃபிட் எல்லாம் இருக்குது. அந்த பெனிஃபிட்டை சொல்ல போகிறேன். அடுத்தது அடிஷனல் கவர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20 அடிஷனல் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கவர்ஸ் அப்படின்னா, வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணி அந்த அடிஷனல் கவர் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வாங்க வேண்டியதில்லை. அடிஷனல் கவர்ஸ் இருக்குது. டிஸ்கவுண்ட் இருக்கு சார். சில விஷயங்களை நீங்கள் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, அல்லது வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, அல்லது வாலண்டியராக எனக்கு இப்படி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரீமியத்தில் டிஸ்கவுண்ட் உண்டு. அப்போது இன்பில்டு என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன்.
அடிஷனல் கவர் இதில் என்னென்னவெல்லாம் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கொடுத்து அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் பாலிசியில் சொல்ல போகிறேன். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் இன்பில்ட் கவர் சூப்பர் ஸ்டார் பிளான் எசென்சியல்ங்கிறாங்க. பிளான் எசென்சியல்னா கண்டிப்பாக இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் இன் ஸ்டார் ஹெல்த் அல்லது நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனியில் இந்த கவரேஜ் இல்லை. அப்சல்யூட்லி நோ லிமிட் ஆன் ரூம் ரெண்ட். அப்சல்யூட்லி நீங்கள் எந்த ரூமுக்கு வேணாலும் போய்க்கலாம். ஏசி ரூமுக்கு போங்க, நான் ஏசி டீலக்ஸ் போங்க, ஏசி டீலக்ஸ் போங்க, ஷூட் ரூம் இருக்கு, சூப்பர் ஷூட் இருக்கு. சூப்பர் ஷூட்னா ஒரு பெரிய பங்களா மாதிரியே இருக்கு சில ஹாஸ்பிட்டல்ல. அந்த ரூமுக்கு கூட நீங்க போய்க்கலாம். அது எவ்வளவு ரூம் ரெண்டா இருந்தாலும் இந்த பாலிசியில பேயபிள். அதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் எடுத்துடனே. அடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமானது, ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா கவர் ஆகும். ஆயுஷ்னா சித்தா, யுனானி, ஹோமியோபதி, யோகா, ஆயுர்வேதிக் எவ்ரிதிங் இந்த பாலிசியில கவர் ஆகும். இங்கிலீஷ் மெடிசன் டிஃபால்ட்டா கவர் ஆகும். அடுத்தது மாடர்ன் ட்ரீட்மெண்ட். நிறைய ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி வந்திருக்கு. அந்த சர்ஜரியும் இந்த பாலிசியில 100% சம் அஷ்யூர்ட்ல கவர் ஆகும். டே கேர்ல மட்டும் ஒரு அட்டகாசமான விஷயம் கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா போதும், ப்ரொசீஜர் பண்ணிருக்கணும். ஓபி கவர் ஆகாத நண்பர்களே. டே கேர் அப்படின்னா ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணியிருக்கீங்க, 2 hours மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் இருக்கார், 24 hour இல்லை அப்படின்னா கூட டே கேர் ப்ரொசீஜர்ல இந்த பாலிசியில கவர் பண்றாங்க. அடுத்தது சூப்பர் ஸ்டார் பிளான் எசென்சியல் அப்படின்னா உள்ளேயே இருக்கு இந்த பாலிசிக்குன்னு சொல்லி நீங்க வேற எந்த கட்டணமும் அல்லது எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதில்லை. இந்த கவரேஜ் என்னன்னா ஆர்கான் டோனர் கவர். நண்பர்களே, நிறைய வருதிப்போம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஹஸ்பண்டுக்கு வந்து கிட்னி தேவைப்படுது, டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியது இருக்கு, ஒய்ஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒய்ஃப் இந்த பாலிசியில இல்லாமல் இருந்தாலும், ஒய்ஃப் இல்ல அப்பா அம்மா தங்கச்சி யாரு இவருக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க, அதாவது ஆர்கானை டொனேட் பண்றாங்கனாலும் அவங்களுக்கு வர்ற செலவுகள் இந்த பாலிசியில எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டொனேட் பண்ற சர்ஜரினால அவங்களுக்கு மறுபடியும் ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதுவும் இந்த பாலிசியில கவர் ஆகும். டோனர் எக்ஸ்பென்சிஸ் கவர் ஆகும். டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வீட்டிலிருந்தே ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தாலும் இந்த பாலிசியில முழு சம்ம ஷூடும் கவர் ஆகும். முதல்ல எல்லாம் லிமிட் இருக்கும், நிறைய பாலிசியில டொமிசிலரிக்கு லிமிட் இருக்கும். இது இப்ப அப்படி இல்லை. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல்ல பெட் இல்லை, வீட்டிலேயே வச்சு எடுத்துக்க வேண்டியது இருக்கு, ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா இந்த பாலிசியில 100% சம் ஷூட் கவர் ஆகுது. அடுத்தது முக்கியமான எசென்சியல் ரோட் ஆம்புலன்ஸ் ஆக்சுவல் பேயபிள். நீங்க ஒரு எமர்ஜென்சி விபத்திலிருந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க அல்லது ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா ரோட் ஆம்புலன்ஸ் முழுமையா கவர் ஆகும். ஏர் ஆம்புலன்ஸும் இந்த பாலிசியில கவர் ஆகுது. ஏர் ஆம்புலன்ஸ்னா அந்த சுச்சுவேஷன் அந்த ஸ்பாட்ல இருந்து அவங்கள ஏர்ல எடுத்துட்டு போகணும். சில சிட்டிகள் இல்லை, ஆனா இந்தியாவில் நிறைய சிட்டியில இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த சிட்டிக்கு அல்லது அந்த பேஷண்ட் ஆப்ட் பண்ணார்னா ஏர் ஆம்புலன்ஸும் கவர் ஆகும். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே எசென்சியல் பாலிசியில இருக்கு, இன்பில்ட்டா. ஏஐ ட்ரிவன் ஃபேஸ் ஸ்கேன். நண்பர்களே, ஸ்டார் பவர்னு ஒரு ஆப் இருக்கு. கஸ்டமர் இந்த பாலிசி எடுத்திருந்தார்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அவரோட மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்து இந்த பாலிசியை அந்த ஆப்பை ஆக்டிவேட் பண்ணிட்டார்னா ஃபேஸை ஸ்கேன் பண்ணலாம். இது ஒரு அட்டகாசமான ஏஐ ட்ரிவன் அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி உங்க முகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன விதமான வியாதிகள் இருக்கலாம், பிளட் பிரஷர் முதல் கொண்டு இது ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம்னு சொல்லி சஜஷன் கொடுக்குது. ஃபேஸை போட்டோ எடுத்தா போதும், ஸ்கேன் பண்ணி அட்டகாசமா சொல்லுது. அந்த வசதி இந்த பாலிசியில் எடுத்துக்கிறவங்களுக்கு உண்டு. சூப்பர் ஸ்டார் பிளான் எசென்சியல்ல அடுத்தது சொல்ல போறது செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் வாங்கிக்கலாங்க. சார், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, அங்க ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணணுங்கிறாங்க. இந்த ஸ்டார் பவர் ஆப் மூலமா அல்லது இந்த கால் சென்டர் மூலமா நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு பெஸ்ட் டாக்டர், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கூட நீங்க நேரடியா பேசலாம்.
ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட், ரொம்ப சூப்பர் ஸ்பெஷல் டாக்டர்ஸ். அவங்க கிட்ட நீங்க செகண்ட் ஒப்பீனியன் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். வேல்யூ ஆடட் சர்வீஸ் இருக்குங்க. இந்த பாலிசி வச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் சிலதில் டெஸ்ட் பண்ணாவோ மெடிசன் நீங்க தொடர்ந்து வாங்கினீங்கன்னாவோ சூப்பரான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த பாலிசி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து மருந்து வாங்கணும், டெஸ்ட் பண்ணணும், கன்சல்டிங் போகணும்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ரீஸ்டோரேஷன்ல இந்த பாலிசியில என்ன வச்சிருக்காங்கன்னா 10 லட்ச ரூபாய் பாலிசி வச்சிருக்கார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 சில்ட்ரன் இருக்காங்க. யாராவது ஒருத்தருக்கு 10 லட்சமும் காலியாயிருச்சு, இம்மீடியட்டா ஒரு 10 லட்சம் வந்துடும். நீங்க பிரீமியம் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. எவ்வளவு செலவு சார் வரும்? அன்லிமிட்டெட் டைம், எவ்வளவு தடவை வேணாலும் வரும். டாப் அப்பும் ஆகும். டாப் அப் ஆகும் அப்படின்னா 10 லட்சம் பாலிசி வச்சிருக்கார். ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போறார், 4 லட்சம் செலவாயிருச்சு. திரும்பி அவர் டிஸ்சார்ஜ் ஆன உடனே பாலிசியில 6 லட்சம் தான் இருக்கும்னு நினைப்பீங்க. இல்லை, எகைன் அது 10 லட்சத்துக்கே மாறிடும். டாப் அப் ஆகிட்டே இருக்கும். எவ்வளவு தடவை? அன்லிமிட்டெட் டைம்ஸ். அப்போ நீங்க என்ன சம்மர் ஷூட் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த சம்மர் ஷூட் உங்களுக்கு பாலிசியில கடைசி வரைக்கும் இருந்துட்டே இருக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான எசென்சியல், நோ கிளைம் போனஸ். நண்பர்களே, நோ கிளைம் போனஸ். ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்துருக்கிறாருன்னா அடுத்த வருஷம் அவர் கிளைம் இன்னாம இருந்தார்னா 50% 5 லட்ச ரூபாய் போனஸ் ஆட் ஆகும். எவ்வளவு தடவை ஆட் ஆகும்? 2 தடவை கண்டினியூஸா ஆட் ஆகும். அப்போ 10 லட்ச ரூபாய் வச்சிருக்கிறவங்க 2 வருடம் கிளைம் இல்லாம இருந்தாங்கன்னா 20 லட்சமா அவருடைய சம்ம ஷூட் மாறிடும். பிரீமியம் வைவர் பெனிஃபிட், இது ஒரு அட்டகாசமான பெனிஃபிட்டுங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இருக்காங்க, பாலிசி போட்டிருக்கிறார். அந்த ப்ரொபோசர் பணம் கட்டிட்டு இருக்கிற அந்த நபர் ஒரு விபத்துல இறந்து போயிட்டார்னால் அடுத்த வருட பிரீமியத்தை அந்த ஃபேமிலி கட்ட வேண்டாம். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ரினிவல் பண்ணி கொடுத்தோம். அடுத்து ஒரு வருடத்துக்கு. அதுக்கடுத்த வருடம் மட்டும் அந்த ஃபேமிலி அந்த பாலிசிக்கான பிரீமியத்தை கட்டினால் போதும். பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் இந்த பாலிசியில இருக்கு. வெல்னஸ் டிஸ்கவுண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வெல்னஸ் டிஸ்கவுண்ட் என்ன சார்? நான் யோகா பண்றேன், அல்லது ஒரு ஹெல்த் கிளப்ல டெய்லியும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், அல்லது வேற ஏதாவது ஒரு வெல்னஸ் ஆக்டிவிட்டி, நான் வாக்கிங் போறேன், இதையெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு ஆப்ல சில வசதிகள் இருக்கு. அல்லது அதுக்கான ரெசிப்ட், ஒரு கிளப்ல இருக்கேன் சார், ஒரு ஹெல்த் கிளப்ல இருக்கேன், அல்லது ஒரு ஜிம்முக்கு போறேன், அல்லது ஒரு யோகா கிளப்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ரெசிப்டோ அதுக்கான அட்டண்டன்ஸை நீங்க போட்டோ எடுத்து அந்த வாட்ஸ்அப்ல அந்த ஆப்ல நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அடுத்த வருட ரினிவல்ல உங்களுக்கு வெல்னஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சூப்பர் ஸ்டார் பிளான் எசென்சியல்ல அடுத்து வர முக்கியமான விஷயம், ஃப்ரீஸ் யுவர் ஏஜ். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனிலையும் இல்லை, ஸ்டார் ஹெல்த்லையும் இல்லை. ஒரு 25 வயசுல ஒருத்தர் பாலிசி எடுக்கிறார் சார், 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறார். பிரீமியம் ஒரு 15,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் நினைக்கிறார், சார் 5 வருஷத்துக்கு ஒருக்கா பிரீமியம் ஏறுன்னு சொல்லுவீங்க, 50 வயசுக்கு மேல எனக்கு இன்னும் பிரீமியம் ஜாஸ்தி ஆயிருமே சார் அப்படின்னா இல்லை. நீங்க 25 வயசுல என்ன பிரீமியம் இருக்கோ அதே பிரீமியம் தான் 55 வயசுல வரைக்கும் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் யுவர் ஏஜ் எது வரைக்கும் அப்படின்னா கிளைம் வர்ற வரைக்கும். ஒரு கிளைம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க பிரீமியம் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி மாறக்க ஆரம்பிக்கும். அப்ப 25 வயசுல எடுக்கிறார், 45 வயசு வரைக்கும் 20 வருடத்துக்கு அவரு எந்த விதமான கிளைமும் பண்ணாம இருந்தார்னா 25 வயசுல என்ன பிரீமியம் கட்டினாரோ அதே தாங்க 45 55 வயசு வரைக்கும் கட்டுவார். நண்பர்களே, கிளைம் வந்துருச்சுன்னா இந்த ஃப்ரீஸ் யுவர் ஏஜ்ங்கிற ரூல் வெளியே வந்துடும். அப்ப கிளைம் வந்தா அடுத்து அவர் ஆக்சுவல் பிரீமியம் என்னமோ அந்த வயசுக்கான பிரீமியத்தை கட்டணும். டென்டல் செக்அப் அண்ட் கிளீனிங். நண்பர்களே, பொதுவா ஹெல்த் இன்சூரன்ஸ் மெடிக்ளைம் பாலிசியில டென்டல் கவர் ஆகாது. சொத்த பல்லு கிளீன் பண்ணணும், சிமெண்ட் வைக்கணும், பிளாக் பண்ணணும், அடைக்கணும், ரூட் கனல் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பாலிசியில டென்டல் செக்அப் அண்ட் கிளீனிங் வரும். டென்டல் செக்அப் அண்ட் கிளீனிங் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ரே எடுக்கிறது, செக்அப் பண்றது, கன்சல்ட் பண்றது, டென்டல் கிளீன் பண்றது, இது எல்லாமே கவர் ஆகும். நண்பர்களே, இதுல என்ன அப்படின்னா இதுவரைக்கும் இந்த டென்டல் சம்பந்தமான எந்த ஒரு கிளைமையும் இன்சூரன்ஸ் கம்பெனி, குறிப்பா ஸ்டார் ஹெல்த் கம்பெனியும் சரி மற்ற கம்பெனியும் சரி கொடுக்கல. இந்த பாலிசியில டென்டல் செக்அப் அண்ட் கிளீனிங் கொடுக்கறாங்க. சரி, அடுத்தது எசென்சியல் பெனிஃபிட் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா இது இருக்கும். இந்த பாலிசி எடுத்துட்டீங்கன்னாவே நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அடுத்தது அடிஷனல் கவர்.
அடிஷனல் கவர்னா நண்பர்களே கட்டாயம் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். நான் அடுத்து சொல்ல போற ஒவ்வொரு கவரேஜையும் நீங்க வேணும்னு சொன்னீங்கன்னா பேஸ் பிரீமியத்தோட இந்த பிரீமியம் அடிஷன் ஆகும். ஃப்ரீ கிடையாது. என்னென்னவெல்லாம் பெனிஃபிட்? லிமிட்லெஸ் கேர் நண்பர்களே. லைஃப் டைம் ஒருத்தர் 10 லட்சம் பாலிசி வச்சிருக்கிறார். அவருக்கு ஏதாவது ஒரு விபத்தாகுது அல்லது ஒரு மிகப்பெரிய வியாதி வருது, 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் செலவானாலும் செலவு பண்ணிக்கலாம். ஒரு முறை மட்டும் இந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்றேன், 10 லட்சம் தான் பாலிசி வச்சிருக்கார். ஆனா அந்த கஸ்டமர் ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சியில போய் சிக்கிட்டார், ஒரு பெரிய ஆக்சிடென்ட், அவருக்கு 10 லட்சம் தாண்டியும் போயிட்டு இருக்குன்னா நோ ப்ராப்ளம், ஒன் டைம் நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். லிமிட்லெஸ் கேர், சம் அஷ்யூர்ட் கிடையாது உங்களுக்கு அந்த ஒரு தடவைக்கு மட்டும். அடுத்த முறையிலிருந்து நீங்க அந்த சம் அஷ்யூர்ட் தான் யூஸ் பண்ணியும். லிமிட்லெஸ் கவரை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கொடுத்து. ஃபுல் பாடி செக்அப், முதல்ல எல்லாம் ஃபுல் பாடி செக்அப்னா எவ்வளவு கொடுப்போம்? 1500 ரூபா கொடுப்போம், 1750 ரூபா கொடுக்குறோம். இந்த பாலிசியில் அப்படி இல்லை. 1% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் ஹெல்த் செக்அப்புக்கு வாங்கிக்கலாம். 10 லட்சம் பாலிசி வச்சிருக்கீங்களா, 1%னா 10,000 ரூபாய். 25 லட்சம் வச்சிருக்கீங்களா, 1% 25,000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். 25,000 ரூபாய்க்கு மேல வாங்க முடியாது. அப்போ ஹெல்த் செக்கப்புக்கு, ஃபுல் பாடி செக்கப்புக்கு அருமையான அமௌண்ட் இந்த பாலிசியில கொடுக்குறாங்க. இந்த கவரேஜையும் நீங்க எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கொடுத்து. நண்பர்களே, நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா ஒரு எஸ் போடுங்க. கிளியர் சார் அப்படின்னா ஒரு எஸ் போடுங்க, அல்லது வெறு எஸ் போடுங்க, அல்லது ஓகே சார் போடுங்க. ஒரு சாட் பாக்ஸ்ல தயவு செஞ்சு உங்க கமெண்ட்டை போடுங்க. அப்போதான் இந்த வீடியோ அல்லது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு சரியான ஒரு முறையில் நான் சொல்லிட்டு இருக்கிறதா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஓகே, நன்றி நண்பர்களே. அப்போ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லா கவரேஜும் அடிஷன் பிரீமியம், எக்ஸ்ட்ரா பிரீமியம் கொடுக்கணும். சரி, அடுத்தது வர்ற ஒரு எக்ஸ்ட்ரா பிரீமியம் என்ன? கன்சியூமபிள் கவர். நண்பர்களே, இன்னைக்கு நிறைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல கன்சியூமபிள்ஸ் நிறைய பில் போடுறாங்க, நிறைய இருக்குங்க. கிளவுஸு, அம்யூனிட்டிஸ் போடுறாங்க, நிறைய அப்படி இருக்கு. ஆனா அதுவும் மெடிக்கல் தான். நாம நிறைய தடவை என்ன சொன்னோம் அப்படின்னா, சார் எல்லாமே மெடிக்கலுக்கு தானே செலவு பண்றோம், ஏன் இதெல்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த பாலிசியில நீங்க இந்த கன்சியூமபிள் கவரை டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்சியூமபிள் பொருளுக்கான பணமும் திரும்பி வந்துடும். அப்படின்னா என்ன செலவு பண்றீங்களோ ஆல்மோஸ்ட் முழுசும் உங்களுக்கு கிளைம் கிடைக்கும், பிடித்தம் வராது. கன்சியூமபிள் கவரை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷனல் செகண்ட் ஒப்பீனியன் ஃப்ரீயா இருக்கிறது இந்த பாலிசியில் என்னங்க? டொமஸ்டிக் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். இந்தியாவில் இருக்கிற எந்த டாக்டர் கிட்ட வேணாலும், ஸ்பெஷல் டாக்டர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் நீங்க வாங்கலாம். ஆனா இந்த பாலிசியில ஒரு எக்ஸ்ட்ரா கவர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டாக்டர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு வர்ற வியாதிக்கு. அடுத்தது வர்றது மெட்டானிட்டி கவரேஜ். சார் இந்த மெட்டானிட்டி கவரேஜ்ல மட்டும் சூப்பரா இந்த தடவை கொடுத்துருக்காங்க சார். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 12 மந்த்துக்கு அப்புறமே நீங்க வாங்குறதுனால வாங்கிக்கலாம், ஆனா பெனிஃபிட் குறையும், 30,000 ரூபாய் தான் கிடைக்கும். இல்ல சார் 24 மந்த் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன் சார் மெட்டானிட்டி கவர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 50,000 ரூபாய் அல்லது 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மெட்டானிட்டி டெலிவரி சார்ஜஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலிசியில ஒரு பொண்ணு எடுக்கிறாங்க, கல்யாணமாகாத பொண்ணு, கல்யாணமாகாத முன்னாடியே பாலிசி எடுத்துறாங்க. 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகுது, ஹஸ்பண்டை ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 வருஷம் கழிச்சு இம்மீடியட்டா அவங்க கன்சீவ் ஆனாலும் டெலிவரி ஆனாலும் இந்த பாலிசியில கவரேஜ் கிடைக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜென்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காரு சார், அவருக்கு மெட்டானிட்டி பெனிஃபிட் இருக்குமா? இல்லை. அப்போ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 12 மாசத்துலையும் மெட்டானிட்டி கவர் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி. 24 மந்த்தும் நீங்க வெயிட் பண்ணி மெட்டானிட்டி கவர் வாங்கிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் சம் அஷ்யூர்ட் உங்களுக்கு செலவு தொகை அதிகமாக கிடைக்கும். அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா குழந்தை இன்மைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலும் அந்த பெண்ணுக்கு 24 மாசம் கழிச்சு ஒரு சர்டன் அமௌண்ட் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். என்னதுக்கு சார்? IVF பண்றாங்க, டெஸ்ட் டியூப் பேபி பண்றாங்க, இது மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் இந்த பாலிசியில பெண்களுக்கு கவர் ஆகுது. அதுதான் உமன் கேர் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட்டை இந்த பாலிசியில கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபியூச்சர் ஷீல்டு சார். சார் இந்த கவரேஜ் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் ஹெல்த்தில் இது வரைக்கும் இல்லை, இந்தியாவில் எந்த கம்பெனிலையும் இல்லை. ஃபியூச்சர் ஷீல்டுனா என்ன தெரியுங்களா? ஒரு கல்யாணமாகாத ஒரு பையன் இந்த பாலிசி எடுத்திருக்கார், 27 வயசுல எடுத்துக்கிறார், 28, 29, 30
30 வயசு ஆயிடுச்சு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு பிஇடி ஏதோ இருக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ஏதோ பிஇடி இருக்கு. எந்த பிஇடி இருந்தாலும் முதல் நாள் இருந்தே அந்த பொண்ணு கவர் ஆயிரும். மறுபடியும் அந்த பொண்ணு மறுபடியும் 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஹஸ்பண்ட் 3 வருஷத்தை தாண்டி இருந்தால் அந்த பாலிசியில ஒருத்தரை ஆட் பண்ணால் அவங்களுக்கு ஃபியூச்சர் ஷீல்டு கவரேஜ் வந்துடும். அவங்களுக்கு பிஇடியே இருந்தாலும் அவங்க தனியா வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குயிக் ஷீல்டுன்னு ஒரு கொடுக்குறான் சார். குயிக் ஷீல்டுனா என்ன அப்படின்னா, சார் எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, என்னவோ பிரச்சனை இருக்கு, அதுக்கு பயந்துட்டு தான் நான் பாலிசி எடுக்கிறேன். நீங்க என்ன சார் மறுபடியும் 3 வருஷம் வெயிட் பண்ணணுங்கிறீங்க? வெயிட் பண்ணக்கூடாது சார் அப்படின்னா இந்த குயிக் ஷீல்டு அப்படிங்கிற கவரேஜ் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 31வது நாள் இருந்தே எல்லாமே கவர் ஆயிடும் சார். பிஇடி வெயிட்டிங் பீரியட் இல்லை. 31 நாள் இருந்தே கவரேஜ் எடுத்துக்கலாம். இதுதான் குயிக் ஷீல்டு. ஃபுல் பாடி செக்அப் 1% நண்பர்களே. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த கவரையும் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் ஃபுல் பாடி செக்அப் கிடைக்கும். சரி, ரிடக்ஷன் ஆஃப் பிஇடி வெயிட்டிங். பிஇடி வெயிட்டிங் நான் 31வது நாளுக்கு அப்புறம் கவர் பண்றதுக்கு நீங்க வேணும் அப்படின்னா குயிக் ஷீல்டு எடுத்துக்கலாம். இல்ல சார் எனக்கு அவ்வளவு நாளெல்லாம் வேண்டாம், 3 வருஷம் வேணாம் சார், 2 இயரா எனக்கு கம்மி பண்ணிக்கங்க, 1 இயரா கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைவான ஒரு பிரீமியத்தை வாங்கிட்டு உங்களுக்கு பிஇடி வெயிட்டிங் பீரியட் நான் கம்மி பண்ணிடுவேன். நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்குங்க. குயிக் ஷீல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா 31வது நாள் இருந்தே பழைய வியாதிகள் கவர் ஆக ஆரம்பிச்சிடும் ஆஸ் யூஷுவல். இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுங்க, பிஇடி வெயிட்டிங் பீரியட் 3 இயர் கிடையாது, 2 இயராவும் பண்ணிக்கலாம், 1 இயராவும் பண்ணிக்கலாம். 31 நாள் வேணும்னா குயிக் ஷீல்டு கவரேஜ் நீங்க எடுத்துக்கலாம். வெரைட்டி ஆஃப் கவரேஜ் கொடுத்துருக்காங்க சார். இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி எடுத்துங்க. ரிடக்ஷன் ஆஃப் 2 இயர் வெயிட்டிங் பீரியட். நாம சொல்றோம் சில ஸ்பெசிபிக் சர்ஜரி, கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான சர்ஜரிகள் முதல் 2 வருஷத்துக்கு கவர் ஆகாதுங்க. கேட்ராக்ட் கவர் ஆகாது, டான்சலம்டி கவர் ஆகாது, கிட்னி ஸ்டோன் கவர் ஆகாது, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான வியாதிகள் கவர் ஆகாது, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கவர் ஆகாது, முதுகெலும்பு சர்ஜரி கவர் ஆகாது, பைல்ஸ், ஹெர்னியா, இப்படி ஒரு 12 வியாதிகள் இருக்கு இல்லையா? அந்த வியாதியை நீங்க 1 இயரா பண்ணிக்கலாம். 2 இயர் வேணாம் சார்னு சொன்னீங்கன்னா 1 இயரா மாத்திக்கிறதுக்கான வசதி இந்த பாலிசியில் இருக்குது. பிஏ கவர் சார், பர்சனல் டெத் அண்ட் டிசபிலிட்டி இந்த பாலிசியில நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம். வேர்ல்டு வைடு இந்தியாவில் மட்டுமே கிடையாது. அந்த மனிதர் விபத்தால இறந்து போயிட்டாவோ, விபத்தால உடல் ஊனமாயிட்டாவோ, எனக்கு டெத் பெனிஃபிட்டும் வேணும் சார் அப்படின்னீங்கன்னா இந்த பாலிசியில எக்ஸ்ட்ரா பிரீமியம் கவர் கொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது வெரி எசென்சியல் கன்சூமபிள் இந்த பாலிசியில கவர் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கொடுத்து. டியூரபிள் மெடி எக்யூப்மெண்ட் கவர் சார் இதுவும் அப்படித்தான். வெரி வெரி இன்னோவேட்டிவ் கவர். நிறைய இன்னைக்கு வியாதிகளுக்கு எக்ஸ்ட்ரா மெஷினரிஸ் தேவைப்படுது. நீங்க பாத்துருக்கீங்களா, சில பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் வச்சிருப்பாங்க, ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் இருப்பாங்க, வென்டிலேட்டர் இருக்கும். இது மாதிரி சப்போர்ட்டுக்கு நீங்க மெஷினே வாங்க வேண்டியது இருக்கு அல்லது வாடகைக்கு எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அதுவும் இந்த பாலிசியில கவர் ஆகும். அதுக்கு பேர் டியூரபிள் மெடி எக்யூப்மெண்ட் கவர். அந்த எக்யூப்மெண்ட்டை நீங்க வாங்கிக்கலாம். ஹாஸ்பிட்டல் கேஷ் கவர் ஆகும். நண்பர்களே, நாம சொன்ன பெனிஃபிட் எல்லாம் தவிர ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கேஷா கிடைக்கும். அதை நீங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், போக்குவரத்து செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 10 நாள் இருக்கிறீங்களா, 10 நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டல் கேஷ். அதையும் நீங்க வேணும்னா எக்ஸ்ட்ரா பிரீமியம் கொடுத்து எடுத்துக்கலாம். சூப்பர் ஸ்டார்ல அடிஷனல் கவர்ல வெரி இம்பார்ட்டன்ட் காம்பேசிவ் விசிட். அப்படின்னா கம்பாஷனேட் விசிட்னா என்ன தெரியுங்களா சார்? ஒரு வெளியூர்ல போறார், ஒரு குழந்தையோ அப்பாவோ அம்மாவோ அங்க அடிபடுது, இமீடியட்டா ஒரு உறவினர் அங்க கூட இருக்க வேண்டியது இருக்கு. இவங்க டிராவல் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த டிராவல் எக்ஸ்பென்சஸ் இந்த பாலிசியில கவர் பண்ணி திருப்பி வாங்கிக்கலாம். எஸ், மும்பை போறார், மும்பையில் அடிபடுறார் அல்லது குழந்தை படிக்குது, அங்க ஏதோ பிரச்சனை, இவர் கட்டாயம் கூட இருந்தாகணும், டிராவல் பண்ணி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பாலிசியில அந்த பெனிஃபிட்டை வாங்கிக்கலாம். காம்பேசிட்டிவ் விசிட்ங்கிறது அதுதான். சம்ம ஷூட் 10 lakh இருந்து அன்லிமிட் கொடுக்குறாங்க. நண்பர்களே, அன்லிமிட்னா என்ன தெரியுமா? 1 crore கிடையாது, 2 crore கிடையாது. அன்லிமிட்ங்கிற சம்மர் ஷூரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் கொடுப்பாங்க சார். 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம், என்ன வேணாலும் பண்ணிக்க. உங்க சம்மர் ஷூருக்கு லிமிட் கிடையாது. குறைந்தபட்சம் 10 இருந்து அன்லிமிட்டட் சூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அப்படி இல்லை, 25, 50, 75, 1 கோடி, 2 கோடி தான் சூஸ் பண்ண முடியும்.
இந்த பாலிசியில் மட்டும் அன்லிமிட்டெட் சம் அஷ்யூர்டுங்கிற வார்த்தை போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஸ்கவுண்ட் நண்பர்களே. டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், வெல்னஸ் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். வெல்னஸ் டிஸ்கவுண்ட் என்ன சார்? வெல்னஸ் டிஸ்கவுண்ட் மீன்ஸ் நீங்க ஒரு நல்ல ஹெல்த் ஹேபிட் வச்சிருக்கீங்க. ஹெல்த் ஹேபிட்னா என்னங்க? ஒருவேளை நீங்க ஒரு யோகாவுக்கு போகலாம், அல்லது ஒரு ஹெல்த் கிளப்ல மெம்பரா இருக்கலாம், அல்லது டெய்லி வாக்கிங் போறவரா இருக்கலாம். இது எல்லாமே உங்க ஸ்மார்ட் வாட்ச்லயே அப்டேட் பண்ணலாம். உங்க ஸ்டார் பவர் நண்பர்களே, என்னோட ஆடியோ மியூட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, இன்டரப்ட் ஆயிருக்கு. நான் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ப்ளீஸ் 1 minute. இப்ப கிளியரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப ஆடியோ கிளியரா இருக்குன்னா ஒரு எஸ் போடலாமா? என்னோட வீடியோ கிளியரா இருக்குன்னா ஒரு எஸ் போடலாமா? எஸ் எஸ். ஓகே ஓகே நண்பர்களே, அதாவது இந்த கவர்ல, இந்த பாலிசியில சில விஷயங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. வெல்னஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஒரு நல்ல ஹெல்த் ஹேபிட் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. இயர்லி ரெனிவல் அப்படின்னா, சார் அடுத்த வருடம் நீங்க 30 நாளைக்கு முன்னாலேயே ரினிவல் பண்ணீங்கன்னா 2.5% டிஸ்கவுண்ட் இந்த பாலிசியில் இருக்கு. அடுத்தது கோ டெர்மினஸ் அப்படின்னா, நீங்க பாலிசி எடுத்திருக்கீங்க, நீங்களும் உங்க வைஃபும் பாலிசி எடுத்திருக்கீங்க. 1 மாசத்துக்குள்ள உங்க அப்பாவுக்கோ அல்லது 2 பேர்த்துக்கும் சேர்த்தோ அப்பா அம்மாவுக்கோ 1 மாசத்துல இதே பாலிசியை நீங்க எடுத்தீங்கன்னா 7.5% அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் அவைலபிள். அதுதான் கோ டெர்மினஸ் டிஸ்கவுண்ட். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நண்பர்களே, உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா இந்த பாலிசியில 15% டிஸ்கவுண்ட் உண்டு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் ஹெல்த்லயும் கிடையாது, எந்த ஒரு கம்பெனிலையும் சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் கொடுக்கல. இந்த பாலிசியில சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி கொடுக்கறாங்க. ஹெல்த் கொஸ்டின் சார், சில கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பிரீமியத்துல 10% டிஸ்கவுண்ட் உண்டு. கோ பேமெண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு சார் இந்த பாலிசியில. சார் நான் எனக்கு முழுசும் நீங்க கொடுக்க வேண்டாம், எப்ப கிளைம் கொடுக்கறதா இருந்தாலும் 10% பிடிச்சிட்டு கொடுங்க, 15% பிடிச்சிட்டு கொடுங்கன்னு கோப்பேவை நீங்களே வாலண்டியரா சொன்னீங்கன்னா, நீங்க சொல்லீங்கன்னா கோ பேமெண்ட் இந்த பாலிசியில கிடையாது, ஃபுல்லி பேயபிள். நீங்க ஒருவேளை அதை ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரீமியத்துல டிஸ்கவுண்ட் உண்டு. டிடக்டபிள் டிஸ்கவுண்ட் நண்பர்களே, டிடக்டபிளையும் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். டிடக்டபிள்னா என்னங்க? சார் எனக்கு 10 லட்ச ரூபாய் செலவு வருது, முதல் 1 lakh பில்ல கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு மேல வர அனைத்தும் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் டிடக்டபிள். அப்படி டிடக்டபிள் நீங்க நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் சார், எனக்கு 1 lakh 2 lakh டிடக்டபிள் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் இந்த பாலிசியில டிஸ்கவுண்ட் உண்டு. ரூம் ரெண்ட் மோடிஃபிகேஷன், சார் எனி ரூம் போலான்னு சொல்றீங்க, எனக்கு அப்படி வேணாம் சார், நான் ஏசி ரூமுக்கே போக மாட்டேன் சார், நான் ஜெனரல் வார்டு இருந்துக்கிறேன் சார் அப்படிங்கறத நீங்க டிக் பண்ணீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு என்ன உண்டுங்க? டிஸ்கவுண்ட் உண்டு. ஸ்மார்ட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் நண்பர்களே, சில ஹாஸ்பிட்டல்ல ஸ்மார்ட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னு ஸ்டார் ஹெல்த்ல சொல்றாங்க. அங்க நீங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரினிவல்ல 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ஆர்ஐ அட்வான்டேஜ், திஸ் இஸ் a நியூ, எந்த கம்பெனிலையும் கிடையாது, ஸ்டார் ஹெல்த்லயும் கிடையாது. என்ஆர்ஐ ஒருத்தர் பாலிசி போட்டார்னா அவருக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 10% உண்டு. பிரீமியத்துல அவருக்கு 10% டிடக்ஷன், அதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன், பேசிக்கா என்னென்னவெல்லாம் கவர் ஆகுங்கிற சொல்லியிருக்கேன், காசு கொடுத்து என்னென்னவெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நான் சொல்லியிருக்கேன், டிஸ்கவுண்ட் என்னென்னுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பர்களே.